ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன, மத்திய அரசாங்கம் வழங்கும் அமைப்பு சாரா தொழிலாளருக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற விதம் தரப்போகுதாக சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்கீம் தான் இது. ஷர்மா கார்டுன்னு சொல்லுவாங்க, யூஏஎன் கார்டு. இந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1000 ரூபாய் மத்திய அரசாங்கம் அவங்க கணக்கில் வர வச்சுட்டு வராங்க. இதே மாதம் மாதம் கொடுக்கலான்ற மாதிரி திட்டத்தை வகுத்து வச்சுருக்காங்க. மத்திய அரசாங்கம் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்காக கொடுக்கும் வாக்குறுதியாக கூட இருக்கலாம். மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கலான்ற மாதிரி. அதுவும் இல்லாத பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க மத்திய அரசாங்கம். அந்த பட்ஜெட் தாக்கல் இதுக்கான அறிவிப்பு வர இருக்குது. கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு மாதம் 1000 ரூபாய் பெறுவதற்கான மத்திய அரசு வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் தான். இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேரலாம், இந்த திட்டத்தில் சேர்ந்து கார்டு பெறுவது எப்படி, இந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கு யூஸ் ஆகுமா, என்ன பயன் என்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இது மத்திய அரசாங்கம் நடத்தும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நடத்தும் ஒரு வெப்சைட்டு தான். இந்த வெப்சைட்டு மூலமாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இதை ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாக்கா ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் இதுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்தியாவில் 43.7 கோடி வேலையாட்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உதாரணமாக சில சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறு குறு விவசாயிகள், விவசாய ஆட்கள், சாகுபடி செய்பவர்கள், மீனவர்கள், கால்நடை வளர்ப்பு ஈடுபவர்கள், வீடு செய்பவர்கள், விவர துணுக்கு ஓட்டுதல், பைக்கு, கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள், தோல் பதனிட்ட தொழிலாளர்கள், அப்புறம் டீக்கடை வச்சுருக்காங்க, வீட்டு வேலை செய்பவர்கள், முடித்திருத்த பணியாளர்கள், விற்பனையாளர்கள், ரிக்ஷாக்காரர்கள், ஆட்டோ ஓட்டுநர், பட்டு வளர்ப்பு பணியாளர்கள், பட்டு சேலை தயாரிப்பாளர்கள், சாலையோர வியாபாரிகள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம், இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த திட்டத்தில் சேரலாம். இதுதான் ஷர்மான்னு சொல்லுவாங்க. அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக தொழிலாளர்கள் சொல்லிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 36 விதமான இதுகிட்ட கொடுத்துருக்காங்க வேலைகள். இந்த வேலையில் இருக்கவங்க இந்த கார்டை பெற முடியும். இந்த கார்டுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் சார் வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த கார்டு வாங்குறவங்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3 மாதங்களுக்கு ஒரு வாட்டி 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டுன்னு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்டு மூலமாக உங்கள் குழந்தைகள் கல்வி கடன் பெறுவதற்கும் மற்றும் மருத்துவ செலவிற்கும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த கார்டு மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண போது சேவை மையத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. சேவை மையத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் 15 ரூபாய் தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான காஸ்ட்டு. இது எப்படி அப்ளை பண்ணலான்றதுல தான் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக நீங்களே கூட அப்ளை பண்ண முடியும். டீட்டெயில் தானே பார்க்க போகிறோம். இப்போ ரிப்போர்ட்டை வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இதை பதிவு செய்ய என்ன தகுதி பார்த்தீங்கன்னாக்கா கீழே அளவுகோல்களை பூர்த்தி செய்ய ஒவ்வொரு தொழிலாளரும் NDUW கீழே பதிவு செய்ய தகுதியுடையவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னாக்கா 16 முதல் 59 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். வருமான வரி செலுத்தாதவராக இருக்க வேண்டும். EPF அண்ட் ESIC இன் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களாம் தான் எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றும் அமைப்பு சார்ந்த துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் யாரெல்லாம் பதிவு செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பு சார்ந்த துறையில் ஈடுபட்டவர்கள் அமைப்பு சார்ந்த துறையானது மாத சம்பளம், ஊதியம், விடுமுறை, வைப்பு நிதி, பணிக்குறை, கிராட்டிடியூட் போன்ற சமூக பாதுகாப்பு சலுகைகள் வழங்கும் தனியார் மற்றும் பொதுத்துறை பணிபுரியும் தொழிலாளர்கள் குறிப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இவங்களாம் பதிவு செய்யக்கூடாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒர்க்கு பண்ணுறவங்க, PF வாங்குறவங்க இதெல்லாம் எலிஜிபிலிட்டி கிடையாது. தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் இது முன்னுரிமை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கனாக்கா கட்டாயம் தேவை பார்த்திங்கனாக்கா ஆதார் எண்ணை பயன்படுத்திய கட்டாயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கைரேகை, கருவிழி அண்ட் OTP மூலமாக எந்த ஒரு மூலமாக நீங்கள் பதிவு செய்ய முடியும். செயலில் உள்ள வங்கி கணக்கு புத்தகம் வேணும். செயலில் உள்ள கைபேசி எண் வேணும் கம்பல்சரி. கட்டாயம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்வி சான்றிதழ் தேவையில்லை. இதுக்கு கல்வி இல்லை சான்றிதழ் கம்பல்சரி இல்லை. வருமான சான்றிதழ் தேவையில்லை. தொழில் சான்றிதழ் தேவையில்லை. திறன் சான்றிதழும் தேவையில்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் ஆதார் நம்பர் மட்டும் இருந்தால் போதும், மற்றபடி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பொது சேவை மையங்கள் பங்கு பார்த்தீங்கன்னாக்கா நாடு முழுவதும் 43.7 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பதிவு செய்ய உதவுது. முன்னதாக NDUW பதிவு செய்தவர்கள் தகவலை திரும்ப செய்வது
என்டிஓ உள்ளு அளவில் கொண்டு சேர்ப்பது, அமைப்பு சாரா தொழில்கள் பதிவு செய்து UAN அடையாள அட்டையை A4 பேப்பரில் கொடுத்து பதிவு செய்வதற்கான சேவை கட்டணமாக 15 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம். பதிவு செய்வதற்கு எந்த கட்டணம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே போயிட்டு பதிவு பண்ண முடியும். இந்த வெப்சைட்டுக்கு போகிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா registration.esharma.gov. என்ற இணையதள முகவரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் ப்ரிஃபர்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் கொடுங்க, ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்டர் த கேப்சா கொடுத்துருக்காங்க, அதை கொடுங்க. ஆர் மெம்பர் ஆஃப் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இருக்கீங்களா இருக்கேன். நோனே கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துலையும் இருந்தீங்கன்னா இது எலிஜிபிள் கிடையாது. நோனு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த இ-ஷர்மா கார்டை நீங்களே உங்கள் மொபைல் மூலமாக ஒரு 10 நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது வந்து உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் வரும். அதுக்கப்புறம் பிடிஎஃபாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இதை பிரிண்ட் அவுட் போட்டு கார்டாக கூட நீங்கள் வச்சுக்க முடியும். இந்த கார்டு மூலமாக எல்லா மத்திய அரசாங்கம் வழங்க திட்டங்கள் அனைத்துமே கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிறப்பான கார்டு தான் இது. இந்த கார்டு வேணுன்றவங்க வாங்கிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆக நினச்சின்னா ஷேர் பண்ணி விடுங்க. கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.